ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் தான் கூலி. அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து விரிவாக பார்க்கலாமா? இந்த படத்தில் வந்து நம்ம ரஜினி சார் கூட சேர்ந்து நாகார்ஜுனா, சோபின், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, அமீர்கான், அதுக்கப்புறம் இந்த பாடலுக்கு நடனமாடியவர் உங்கள் பூஜா ஹெக்டே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. படத்தை வந்து லோகேஷ் கனராஜ் டைரக்ட் பண்ணிருக்காருங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நண்பனை கொண்டவனை தேடி வர்றாரு ரஜினி சார். ஸோ நண்பனை கொண்டவனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, பழி வாங்கினாரா இல்லையா, வில்லங்கங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். எதுக்காகனா, அந்த மனுஷனுக்கு வந்து 75 வயசாகுது. 75 வயசுலேயும் ஒரு மனுஷனால் அந்த கிரேஸை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சார் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, என்ன மாதிரி ஆக்டிங்கு, மாஸ் சீன்ஸ்லாம் தெரிய விட்டுருக்காரு. ஃபைட் சீன்ஸில் செம எனர்ஜி, எமோஷனல் சீன்ஸும் சூப்பராக கன்வே பண்ணி கொடுக்குறாரு. இந்த வயசுலேயும் வந்தீங்கன்னா தனியாக படத்தில் தெரியாருங்க. இவ்வளோ ஆர்டிஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, அமெரிக்காலாம் இருக்கிற எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தும் ரஜினி சார் வந்து தனியாக அப்படி தொக்கா தெரிகிறாரு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற அந்த கிரேஸ் இருக்குல்ல, அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் சார். ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு அடுத்தது வந்து சோபின். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி மாறிடும். அதை சொன்னால் வந்து ட்விஸ்ட் ரிவ்யூ ஆகிடும். ஸோ சோபின் சோகர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஃபிட்டாக இருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, அமீர்கான் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக அவங்க பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸ்ருதிஹாசன் மேக்ஸிமம் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அனிருத் பிஜிஎம். அனிருத் வந்து சொல்கிறப்ப இருக்குது ரஜினி சார்ட்ட, தலைவா நீ ஒன்றும் பண்ணாத, ஸ்லோ மோஷன் நடந்து வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இருக்குது. தெரிக்க விட்டுருக்காருங்க பிஜிஎம். நீங்கள் வந்து ரஜினி சார் வர மாஸ் சீன்ஸ்லாம் தேட்டரில் வந்து விசேஷத்தை அப்படி பறகுதுன்னா அதுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அனிருத் பிஜிஎம் சொல்லுவான். ஒரு காலத்தில் வந்து இளையராஜா, தேவா, ஏஆர் ரஹ்மான்லாம் ரஜினி சாருக்கு வந்து பிஜிஎம் வந்து அப்படி மிரட்டி விட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸுக்கு அனிருத் வேறு லெவல் பண்ணிட்டுருக்காருங்க. அவரோட பிஜிஎம் இந்த படத்துக்கு வந்து பெரிய பூஸ்ட்டு. அதுவும் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன்ஸ்லாம் வந்து தேட்டர் வந்து நாஸ்தி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து பெரிய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அனிருத், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து என்னடா ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா போச்சு. முக்கியமாக சொல்ல போனால் இன்டர்வல் சீனே ரொம்ப ரொம்ப கூஸ் பம்ப்ஸு, அது சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் படம் வந்து லாஸ்ட்டில் போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் முடிச்ச இடம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து எடிட்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ராஜ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஒளிப்பதிவு எல்லாமே படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுதுங்க. லோகேஷ் கனராஜ் என்ன அவருக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஓகே. இந்த படத்தில் வந்து என்னடா மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இடைவேளை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக சைலண்டாக போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு படம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நாட்கு அடித்து படம் கேட்பாகும். அதுக்கப்புறம் படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் டப்புன்னு போயிட்டே இருக்கும். நிறைய மாஸ் சீன்ஸ் வரும், திடீர்னு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரும், லாஸ்ட்டில் எண்டிங்கில் வரும். அந்த சீன்ஸ் வந்து படத்தை வந்து அப்படி வேறு லெவலில் அப்படி வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி அப்படி அந்த எண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணி கொடுத்துச்சு. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து எண்டிங்கில் இல்லை. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் நல்லா பண்ணிருக்காருங்க. பட் இருந்தாலும் அந்த இடைவேளை முடிஞ்சு வர ஒரு 10 நிமிஷம் சில பேருக்கு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி தோணலாம், ஓகேங்களா. ஸோ மற்றபடி படத்தில் வந்து எந்த ஒரு மைனஸும் கிடையாது. உபேந்திராவுக்கு ஒரு மாஸ் சீன்ஸ், அமீர்கானுக்கு ஒரு மாஸ் சீன்ஸ், நாகார்ஜுனாவுக்கு வந்து நிறைய மாஸ் சீன்ஸ் மாதிரி எல்லா ஹீரோக்கும் கரெக்டாக மாஸ் சீன்ஸ் வச்சு லோகேஷ் கனராஜ் முடிச்சிருக்காருங்க. இந்த படம் வந்து எல்சியூன்னு கேட்டிங்கன்னா எல்சியூ இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த லோகேஷ் கனராஜ் சொல்லிட்டாரு. நேற்றே வந்து ஒரு அறிக்கைலாம் சொல்லிட்டாரு, இந்த படம் எல்சியூ கிடையாது. பட் இருந்தாலும் படம் வந்து கூலி பார்ட் 2 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த படம் வந்து எப்படா இருக்குது, போய் பார்க்கலாமாடா ஃபேமிலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படம், ஓகேங்களா. நான் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாமா கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் படி வந்து அது எப்படி எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் படத்தை வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஆபாசம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட்னு உடனே படத்தில் வந்து ஃபுல்லாக ஆபாசமாக இருக்கும்போது ரொம்ப வந்து வல்கராக இருக்கும்போது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து ஆபாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரத்தம் தெரிய ஆக்ஷன் சீன்ஸ் அன்பரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் வந்து ரத்தம் தெரியுது. அது வந்து அப்படியே லைவாக ரொம்ப ராவாக காட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தா இந்த படத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க. பட் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தானப்படுறாங்க. நிச்சயமாக வந்து இந்த கூலி வந்து ஒரு பெரிய வசூல் பண்ண போகுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் படத்தை வந்து கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நெகட்டிவ் இடத்துல வரலாம், ஏன்னா ஹேட்டர்ஸ் சில பேர் கொடுக்கலாம், நிறைய பேர் வந்து வேணே பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் படம் வந்து தரமான ஒரு கமர்ஷியல் படம், அப்படி தேட்டருக்கு ஒன்றா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4.5 கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வேறு படத்தை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பாய்.